அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் பிரான்சில் வசிக்கும் ஈழத்து எழுத்தாளர் மனோ சின்னத்துரை எழுதிய கன்னக்கோல் என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், நிகழ்ச்சி பற்றிய விளம்பரத்தினை செய்து உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசிக்கவிருக்கும் கன்னக்கோல் சிறுகதை 2024 ஏப்ரல் மாதத்தில் வெளிவந்த மனோ சின்னத்துரையின் கிரவுஞ்சி சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சிறுகதை கன்னக்கோல். எழுதியவர் மனோ சின்னத்துரை. வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. இந்த கதை பல கிளைக்கதைகளை கொண்டது. நான் முதலில் குஞ்சக்காவின் கதையை சொல்லிவிடுகிறேன். குஞ்சக்காவின் கதை. குஞ்சக்கா அந்த சம்பவத்திற்கு பிறகு சித்தப்பெருமை பிடித்தவர் போலவே காணப்பட்டார். ஒரு கலகலப்பான பேர்வழியின் இந்த கோலம் சுற்றி இருந்தவர்களை மேலும் கலவரப்படுத்தியது. குஞ்சக்காவால் ஒழுங்காக சாப்பிடக்கூட முடியவில்லை. சோர்ந்து விழுந்து கிடந்தார். இலங்கையில் இருந்தபோது பட்ட கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் எல்லாம் அவருக்கு இப்போ பெரிதாய் தெரியவில்லை. 95ஆம் ஆண்டு இடப்பெயர்வு, சாவகச்சேரியில் சில நாட்கள், வன்னியில் சில மாதங்கள் என உருண்ட காலங்கள் கூட இப்போது அவவுக்கு பசுமையான நினைவுகளே. ஊரோடு ஒத்தோடிய ஓட்டம் அது. வீட்டை விட்டு ஓடிய போதும் தேடிய தேட்டங்கள், முக்கியமாக நகைகளையெல்லாம் பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்திருந்தார். தாட்டு வைத்த நகைகளை கூட பக்குவமாய் மீட்டெடுத்து விட்டார். ஆனால் இந்த சம்பவம் பெருந்துயர் அவவுக்கு. ஊரில் பட்ட துயர் போதுமென்று மகள் பிரான்சுக்கு அழைத்த போது கணவர் கொஞ்சம் பின்னடித்தாலும் அவரையும் ஒரு வழியாக இழுத்தடித்து கொண்டு ஹப்பாடா தப்பினேன் பிழைத்தேன் என்றுதான் வந்து சேர்ந்திருந்தார். இங்கும் வந்து 15 வருடங்கள் பேரக்குழந்தைகளுடன் மகிழ்வான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். கிடைத்த அரச உதவி பணத்தில் மேலும் தேட்டங்கள் தேடிக்கொண்டார். சிறுக சிறுக தேடியவை. தின்னாமல் குடியாமல் சேர்த்த சொத்து. இப்படியாகும் என்று அவ கனவிலும் நினைக்கவில்லை. பிரான்சில் நிறைய சம்பவங்களை குஞ்சக்கா கேட்டிருக்கிறார். தனக்கு வரும் வரை எல்லாமே வெறும் செய்திகள் தானே. குஞ்சக்காவும் செய்திகளை கேட்டு பரிதாபப்பட்டு இறங்கி 4 ஆறுதல் வார்த்தைகளை பலருக்கும் வழங்கியிருக்கிறார். ஆனால் இப்போ யாருடைய ஆறுதல் வார்த்தைகளும் குஞ்சக்காவின் செவிவழி இறங்குவதாயில்லை. அவை அவவுக்கு எரிச்சலையே தருகின்றன. ஒன்றல்ல இரண்டல்ல பல 10 கதைகளை இந்த 15 ஆண்டுகளுக்குள் குஞ்சக்கா கேட்டிருக்கிறார். வாஷிங் மிஷினுக்கு ஒளிச்சு வச்சதுகளையும் கொண்டு போயிருக்கிறாங்களா? உதயனக்கா கேட்கிறீள். அரிசிப்பான மிளகாய் தூள் போத்திலெல்லாம் கிளறி எடுக்கிறாங்களாம். மிஷின் வச்சிருக்கிறாங்களாம். எங்கு ஒளிச்சு வச்சாலும் நகைகளை கண்டுபிடிச்சிடுமாம். கராஜ் இரும்பு கதவையோட செல்லே வந்திருக்கிறாங்கள். ஆக்கள் வீட்டுக்கு இருக்கேக்கியே எலக்ட்ரிசிட்டி போர்ட்காரன் மீட்டர் பார்க்குற மாதிரி வந்து களவெடுத்திருக்கிறாங்க. போலீஸ் உடுப்போட உங்கள்கிட்ட திருடப்பட்ட டாலர்கள் இருக்கு, செக் பண்ண போறோம் என்று வந்து திருடி இருக்கிறாங்க. பிரான்சிலுமா என்று புருவங்கள் விரிய குஞ்சக்கா ஆரம்பத்தில் வாயை பிளந்தாலும் நாளடைவில் பிரான்சில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தான் என்ற செய்தியால் சற்று ஆறுதல் அடைந்திருந்தார். அடப்பாவியல், ஒரு அலுமேரிய கூட விட இல்லை. எல்லாம் இழுத்து கொட்டி சூட்கேசுகள் தெற்றிகள் எல்லாம் பிரித்து மேய்ஞ்சிருக்கிறாங்க. மற்ற நகைகள் போனது பற்றி கவலை இருந்தாலும் தாலிக்கொடி போனதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னுடைய கணவனுக்கு ஏதாவது நடந்து விடலாம் என்று அஞ்சினார். அக்கா,
இப்படி ஒன்று நடக்காது. தேவையில்லாமல் மனதை அழிய விடாதீங்கோ என்று யார் சொன்னாலும் அவ கேட்பது மாதிரி இல்லை. கணவனை பார்க்கும் கணங்களிலெல்லாம் பாசம் நிரம்பிய ஓர் அச்சப்பார்வை அவவிடமிருந்து வெளிப்பட்டது. இரவில் அவர் குரட்டை விட்டால் துடித்து பதைத்து எழுந்து காவல் காத்தார். மூச்சு சத்தம் கேட்காத வேளைகளில் அவரின் மூக்கில் கையை வைத்து பார்த்தார். ஒரு கிழமைக்கு மேல் குஞ்சக்காவால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. பிள்ளை நெஞ்சுக்கு ஏதோ செய்யுமா போல கிடக்கு, ஒருக்கா ஆஸ்பத்திரிக்கு போவோமே என்று கெஞ்சலாக தன் மகளிடம் கேட்டார். எந்த வருத்தம் என்றாலும் அசையாத அம்மா இப்படி ஆடிப்போய் கிடக்கிறாரே என்று பயந்த மகள் உடனடியாக ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தார். குஞ்சக்கா போனது போனதுதான், திரும்பி வரவே இல்லை. நிலாவும் வீடும். அம்மா இறந்ததன் பிற்பாடு நிலாவுக்கும் எல்லாம் வெறுமையாகவே இருந்தது. அம்மாவின் இழப்பை அவளால் ஈடு செய்ய முடியவில்லை. தனிமரமாகி நிற்கும் அப்பாவின் கண்களை அவளால் நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. தினம் 1 மணி நேரம் தியானத்தில் இருந்தாள். தியானம் அவளுக்கு மெல்லிய ஆறுதலை தந்தது. மனம் ஆறுதலை விரும்பிய போதும் அவளையும் மீறி அது கொந்தளித்துக் கொண்டும் இருந்தது. இறைவா, எனக்கேன் இந்த தண்டனை? நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்தேன்? அமைதியாயிருந்த வீடு ஏன் அமைதி இழந்து கிடக்கிறது? வீட்டின் சுவர்கள் விரைத்து போய் கிடக்கின்றன. அவை எங்கள் செறிப்பொறிகளை கேட்டு நீண்ட நாட்களாகின்றன. இறைவா, நான் ஏதோ தவறு செய்துவிட்டேன். அது மட்டும் உறுதி. அது என்ன என்பதை எனக்கு சொல்லிவிடு. நான் மேலும் மேலும் தவறிழைக்கிறேன். மனம் குறுக்கு நெடுக்காக ஓடி அலைகிறது. நான் என்னை அறியாமலே செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறேன். பரவாயில்லை, தொடர்ந்தும் தவறு செய்யாதிருக்க எனக்கு அருள் புரிய இறைவா. தீய சிந்தனைகளிலிருந்து என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. நிலாவின் கண்கள் மூடி கிடக்க உதடுகள் மெதுவாய் துடித்துக் கொண்டிருந்தன. எனக்கு இப்போ களவு செய்திகள் இனிக்கின்றன. மற்றவர்களுக்கும் களவு நடந்திருக்கிறது என்பதை அறியும் போது மனசு ஆறுதல் அடைகிறது. இன்னும் யாருக்காவது களவு நடந்து விடாதா என்று மனது குரூரமாக ஏங்குகிறது. இறைவா, என் மனது அசுத்தமடைகிறது. அசுத்தத்தால் நிரம்ப துடிக்கிறது. இந்த குரூர சிந்தனைகள் என்னை விட்டு அகலட்டும். தயவு செய்து என்னை கழுவி ஒளியேற்றும் ஆண்டவரே. தூய நிலவாக என் ஒளி பிரவாகிக்க எனக்கு உதவும். 30 வருடங்கள் வாழ்ந்த வீடு, இன்பத் துன்பங்களை சுமந்த வீடு, லட்சுமி கடாட்சமாய் எம்மை அழகு பார்த்த வீடு. ஒரு நாளில் எல்லாமே தலைகீழாய் மாறிவிட்டது. யாருமே நெருங்க முடியாத இரும்பு சட்டங்களால் பாதுகாக்கப்பட்ட வீடு. திருடர்கள் பற்றிய சிந்தனை எதுவுமே ஏற்று நிமிர்ந்து நின்ற வீடு இன்று கூனி குறுகி நிற்கிறது. கராஜ் கதவின் பாதுகாப்பு அரணை என்ன வாய்ப்பித்திருக்கிறார்கள்? திருடர்கள் வளைத்தெறிந்த இரும்பு சட்டம் வாழை மரத்தடியே அனாதரவாக கிடக்கிறது. அந்த இரும்பு சட்டம் எங்களுக்காக இவ்வளவு போராடி இருக்கிறது, எவ்வளவு அடிகளை வாங்கி இருக்கிறது. நிலாவின் கண்கள் நீரை உகுத்தன. பக்கத்து வீட்டில் இருந்தவர்கள் எங்கே போனார்கள்? அவர்களுக்கும் தெரிந்திருக்குமா? அல்லது அவர்களும் உடந்தையா? நிலாவின் மூளை திரும்பவும் விரிந்து சுருங்கியது. கடவுளிடம் மன்னிப்பை கோரினாள். வீடு கிடந்த கோலத்தை பார்த்த நிலாவின் கடைசி மகன் அழத் தொடங்கிவிட்டான்.
அவனுடைய புத்தகப் பைகள் தாறுமாறாய் கிடந்தன. அவனுடைய மெத்தையை கத்தியால் கிழித்திருந்தார்கள். அவனுடைய அப்பா சிரித்து சமாளிக்க முயன்றார். நீங்கள் ஒன்றையும் அடுக்கி வைக்கிற இல்லை, அதுதான் கள்ளன் வந்து எல்லாவற்றையும் குழப்பி வைத்துவிட்டு போய்விட்டான். அப்பாவால் சிரிப்பூட்ட முடியவில்லை. தோற்றுப்போய் அவ்விடம் விட்டகன்றார். சந்துருவும் அக்காவும். சந்துரு அச்சப்பட்டான். வீட்டுக்குள் தனித்து அவனால் நடமாட முடியவில்லை. அக்காவின் கையை பிடித்தபடியே உலாவினான். ஒளித்து நின்று பயம் காட்டும் விளையாட்டை அவனால் நினைத்தும் பார்க்க முடியவில்லை. அக்காவும் பயப்படத்தான் செய்தாள். ஆனால் தம்பியை மேலும் பயப்படுத்தக்கூடாதென்று தன் பயத்தை அடக்கினாள். இரவில் படுக்கும் போது கள்ளன் வந்தால் அடிப்பதற்கென்று 2 அகப்பைகளை தேடி எடுத்து அருகில் வைத்துக் கொண்டு படுத்தார்கள். சிரிப்பு மூட்டக்கூடிய இந்த இடத்தில் கூட நிலாவாலும் அவள் கணவன் ராஜ்குமாராலும் சிரிக்க முடியவில்லை. ஆளையாள் பார்த்து முழிசினார்கள். அப்பா இருக்கிறார், ஒன்றுக்கும் பயப்படாதேங்கோ, நாங்கள் உங்களோட தான் படுப்போம் என்று நிலா அவர்களுக்கு தைரியமூட்டினாள். திருட்டு பெரிய விடயமல்ல, கவலைதான். அதிலிருந்து, அந்த அச்சத்திலிருந்து, மன உளைச்சலிலிருந்து விடுபடுவது கடினம், நாளெடுக்கும் என்று ராஜ்குமார் நிலாவையும் சமாதானப்படுத்தினார். ஓரிரவு நடிச்சாமம். சந்துரு எழுந்திருந்து அழுது கொண்டிருந்தான். என்னப்போ, ஏன் ராசா அழுகிறீள்? நாங்கள் வீடு மாறுவோம், இந்த வீடு வேண்டாம் என்றான் சந்துரு. நிலாவும் ராஜ்குமாரும் அவனை வருடி கொடுத்தார்கள். இல்ல குஞ்சு, எங்கட வீடு நல்ல வீடு. கள்ளன் வந்ததுக்கு வீடு என்ன செய்யும்? நாங்கள் இப்படி வீட்டை விட்டுட்டு போறது? வீடு பாவம் இல்லே, எங்களை இவ்வளவு நாளும் காத்த கடவுள் இல்லே. அதை அனாதையாய் விட்டுட்டு நாங்கள் போக இயலாத செல்லம். நிலா அடக்க முடியாது விம்மிக் கொண்டிருந்தாள். ராஜ்குமாரும் பத்திரிகையாளரும். ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது. பத்திரிகையாளர் ஒருவர் ராஜ்குமார் வீட்டு வாசல் மணியை அழுத்தினார். நிலா கதவை திறந்தாள். பத்திரிகையாளர் என்றதும் நிலாவுக்கு எரிச்சலாய் இருந்தது. ராஜ்குமார் அன்பாக வரவேற்றார். உங்கள் துயரான செய்தி அறிந்து வருந்துகிறோம். தொந்தரவு இல்லையெனில் உங்களை நேர்காணல் செய்ய விரும்புகிறோம் என்றார் அவர். நிலாவின் பார்வையில் அக்கினி கனன்றது. ராஜ்குமார் ஒரு கணம் அமைதியானார். பத்திரிகையாளர் கெஞ்சும் முகபாவனையால் ராஜ்குமாரை இறந்தார். ஓம், உங்களுடைய நோக்கம் நல்லதுதான், ஆனாலும் பகிரங்க நேர்காணலுக்கு எனக்கு இஷ்டமில்லை என்றார் ராஜ்குமார். பத்திரிகையாளர் உசாரானார். நீங்கள் பயப்பட தேவையில்லை, உங்கள் பெயர் விவரம் எதுவும் வெளித்தெரிய வராது என்று உறுதி கொடுத்த பின் முதற் கேள்வியை கேட்டார். நீங்கள் ஏன் உங்களை பகிரங்கப்படுத்த விரும்பவில்லை? ராஜ்குமார் தன்னை சுதாகரிக்க முயன்றார். அதற்கிடையில் நிலா அவசரப்பட்டு, எங்களுக்கு விருப்பமில்லை என்றாள் கடுந்தொனியில். ராஜ்குமார் நிலாவை அமைதியாக்கி பக்குவமாக உள்ளுக்கு அனுப்பி வைத்த பின் தொடர்ந்தார். ஓம், இது ஒன்றும் ஒழித்துக் கொள்ளும் விடயமில்லைத்தான். ஆனாலும் வெளியில தெரிய வர எல்லோருமே அச்சப்படுவார்கள். அது கூட இயல்பானதுதான். ஆனால் தங்கள் பயங்களை எங்கள் மேல் இறக்கி வைப்பார்கள். எங்கள் மனங்கள் சோர்ந்து கிடக்கும் இந்த நிலையில் எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. தமிழர்களை மட்டும் குறிவைத்து தாக்கப்படுவதாக கருதுகிறீர்களா? இல்லை, பிரான்சில் நிமிடத்துக்கு ஒரு திருட்டு பதிவு செய்யப்படுவதாக அறிந்திருக்கிறேன்.
தமிழர்களின் வீடுகளில் பெருமளவு நகைகளும் பணங்களும் இருப்பதாக அறிய முடிகிறது. ஏன் அவ்வாறு பிரான்ஸ் நாட்டின் ஒழுங்குமுறைக்கு மாறாக இது நிகழ்கிறது? தவறுதான். நாங்கள் இப்படித்தான் வளர்ந்தோம். எங்கள் வாழ்க்கை முறை இப்படித்தான் இருந்தது. இருந்தாலும் இப்போ மெதுமெதுவாக மாறி வருகிறோம். இச்செயல் உங்களை எவ்வாறு பாதித்திருக்கிறது? களவு நடக்கலாம் என்ற பொதுவான அச்சம் இருந்தது உண்மைதான். ஆனாலும் நாங்கள் நிஜத்தில் எதிர்பார்க்காத ஒன்று. மன ரீதியாக குறிப்பாக பிள்ளைகள் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறான மனப்பாதிப்புகளுக்கு உளவள வைத்தியர்களை நாடும் வழக்கம் ஒன்று இங்குள்ளது. நீங்கள் முயற்சிக்கவில்லையா? இதுவரை யோசிக்கவில்லை. மீண்டும் இவ்வாறான திருட்டு நடைபெறாதிருக்க நீங்கள் எடுத்திருக்கும் நடவடிக்கை என்ன? குசினிக்குள் இருந்த பாத்திரங்கள் சளார் பளார் என்று மோதிக்கொள்ளும் அமளி துமளியான பெரும் சத்தம் கேட்டது. ராஜ்குமாருக்கு சங்கடமாக இருந்தது. பத்திரிகையாளரை நோக்கி, ஏதாவது குடிக்கிறீர்களா என்றார். அவர், இல்லை, வேண்டாம், நன்றி என்றார். பாத்திரங்கள் தொடர்ந்தும் பெரும் ஒலி எழுப்பிக் கொண்டே இருந்தன. முற்றுப்பெறாத கதை. கதை கிளைகிளையாக விரிந்து கொண்டே போகிறது. காவல் நிலையத்தில் காத்திருந்த கதை, காப்புறுதி நிறுவனமும் கண் துடைப்பும், இலவச ஆலோசனைகளும் தட்டி கழித்த நிலாவும், எல்லாம் பூட்டி வெருண்ட கதை, தனித்துப்போன தாத்தா. எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்ல ஆர்வமாகத்தான் உள்ளது. முயற்சிக்கலாம். நிலாவும் ராஜ்குமாரும் நிறையவே உரையாடினார்கள். உரையாடலில் பிள்ளைகளையும் பங்கேற்க வைத்தார்கள். அச்சத்தை போக்க அவர்களுக்கு தெரிந்த வழி அது ஒன்றாகத்தான் இருந்தது. நடந்தவை நடப்பவைகளையெல்லாம் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருந்த தாத்தா மெதுமெதுவாக பேசத் தொடங்கினார். எல்லோரும் ஆச்சரியமாக தாத்தாவை பார்த்தார்கள். தாத்தா இயல்பிலேயே பேச்சு குறைவானவர். எப்போதாவது அருமையாக அவர் உதட்டிலிருந்து சொற்கள் உதிரும். இப்போது நிறையவே கதைத்தார். தாத்தா, கள்ளன் திரும்பவும் வருவானா? சந்துரு தாத்தாவை பார்த்து கேட்டான். தாத்தா பேரனை வாரி அணைத்தார். அவரது அணைப்பில் ஒரு இறுக்கம் இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது. வாழ்க்கை எல்லாவற்றையும் கடந்துதான் போகும், கடந்துதான் போக வேண்டும் என்ற உறுதி இருந்தது. தாத்தா சிரித்தார். தாத்தா பலமாக சிரித்தார். வீட்டின் சுவர்கள் மீண்டும் சிரிப்பொலியை சுவாசிக்கத் தொடங்கின. இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை கன்னக்கோல். எழுதியவர் மனோ சின்னத்துரை. வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.